வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் கனடா பற்றி முதிர்ச்சியற்ற கருத்துக்களை பேசிக் கொண்டிருப்பது கனடாவில் நல்ல மாற்றம் ஒன்றை ஏற்படுத்த தொடங்கியுள்ளது. அது கனடாவில் கனேடியர்களை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஒற்றுமையாக்கி அமெரிக்க எதிர்ப்பு மனநிலையை ஏற்படுத்தியுள்ளது. முக்கியமாக கனேடிய மாகாணங்களுக்கு இடையிலாக ஒற்றுமையை உச்ச அளவில் அதிகரித்துள்ளது. உலகில் மாகாண அரசுகளுக்கு அதிக அதிகாரம் கொடுத்துள்ள நாடுகளில் ஒன்று கனடா. இதனால் மாகாணங்களுக்கு இடையே பொருட்களின் நகர்வு, சேவைகளை பயன்படுத்தல் என்று பல்வேறு தடைகள் உண்டு. இதை சுலபமாக புரிய வைக்க ஒரு எளிமையான உதாரணத்தை சொல்லலாம். கனடாவில் ஒரு மாகாணத்திலிருந்து மற்றொரு மாகாணத்திற்கு பொருட்களை வர்த்தக ரீதியாக கொண்டு செல்லும் போது மாகாண வரி விதிப்பு போன்ற பல்வேறு தடைகள் உண்டு. ஆனால் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் உள்ளதால் கனடாவின் ஒரு மாகாணத்தின் உற்பத்தியை அருகேயுள்ள மற்றொரு மாகாணத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் சுலபமான வழிமுறை ஒன்று உள்ளது. ஒரு கனேடிய மாகாணத்தின் தயாரிப்பை அருகிலுள்ள கனேடிய மாகாணத்திற்கு வர்த்தக ரீதியாக அனுப்ப வேண்டும் என்றால் எல்லையை கடந்து அமெரிக்காவுக்குள் அனுப்பி எல்லையோடு அமெரிக்காவில் பயணித்து மீண்டும் அருகிலுள்ள கனேடிய மாகாணத்திற்குள் கொண்டு போகலாம். அமெரிக்காவும் கனடாவுக்கும் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் உள்ளதால் வரி விதிப்பு கிடையாது. கேட்பதுக்கு வினோதமாக இருக்கும், ஆனால் இதுதான் நடைமுறை. இப்போது ட்ரம்ப் கனேடிய இறக்குமதிகளுக்கு 25% வரி விதிப்பு செய்ய போவதால் அமெரிக்க வரி செலுத்த வேண்டும். கனடாவில் மாகாண வரி விதிப்பு 7 முதல் 8% தான். எதற்காக வீணாக அமெரிக்கர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும்? இதற்கு சுலபமான தீர்வு ஒன்று உள்ளது. அது என்னவென்றால் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் உள்ளது போல கனேடிய மாகாணங்களுக்கும் இடையே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம். இதை நீண்ட காலமாக விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் கனேடிய மாகாணங்களுக்கு இடையே ஒற்றுமையின்மையால் காரியமாகவில்லை. இப்போது ட்ரம்பின் புண்ணியத்தால் கனேடிய மாகாணங்களுக்கு இடையே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் வருகிறது. பல கனேடிய உற்பத்திகள் எல்லையை கடக்க தேவையில்லை. இதற்காக கனேடிய மாகாணங்களின் முதலமைச்சர்களும் கனேடிய பிரதமர் மார்க் கார்னி தலைநகர் ஓட்டாவாவில் சந்தித்துக் கொண்டனர். பிரதமர் மார்க் கார்னி கூறிய போது அவரும் கனடாவின் மாகாண முதலமைச்சர்களும் ஒரு தேசிய வர்த்தக மூலோபாயத்தை உருவாக்க ஒப்புக்கொண்டுள்ளனர் மற்றும் அடுத்த கனேடிய மாகாணமான தொழிலாளர்கள் மற்றும் வர்த்தகங்களுக்கு ஆதரவளிப்பதாக உறுதியளித்தனர். பிரதமர் மார்க் கார்னி கூறிய போது கனடா தினத்துக்குள் மாகாணங்களுக்கு இடையே சுதந்திர வர்த்தகத்தை ஒப்பந்தத்தை செய்ய நாங்கள் உத்தேசித்துள்ளோம் என்றார். 1868 ஆண்டிலிருந்து கனடா தினம் ஜூலை 1 கொண்டாடப்படுகிறது. அன்று தேசிய விடுமுறை. அந்த தினத்திற்கு முன் நாடு முழுவதும் மாகாணங்களுக்கு இடையே போக்குவரத்து, ஆற்றல், முக்கியமான கனிமங்கள் மற்றும் டிஜிட்டல் இணைப்பு கட்டுப்பாட்டுகளை தளர்த்தும் விதத்தில் சுதந்திர வர்த்தக திட்டம் இயக்கப்படும் என்று பிரதமர் மார்க் கார்னி கூறினார். தலைநகர் ஒட்டாவாவில் உள்ள கனேடிய போர் அருங்காட்சியகத்தில் அவர் கனேடிய மாகாண முதலமைச்சர்களுடனான சந்திப்புக்கு பின்னர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். கனடாவின் பொருளாதாரத்தை மேலும் நெகிழ்ச்சியடைய செய்வதற்காக நாட்டிற்குள் உள்ள வர்த்தக தடைகளை விரைவாக அகற்ற வேண்டும் என்று அனைத்து மாகாண முதலமைச்சர்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளனர். நமது பொருளாதாரத்தை பல்வகைமைப்படுத்தும் மற்றும் பலப்படுத்தும் ஒரு கருத்தாக்கத்தை யதார்த்தமாக மாற்றுவதே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம். கனடா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் அனைத்து கூட்டாட்சி விதிமுறைகளையும் அகற்றுவதற்கு நாங்கள் உறுதியளிக்கிறோம் என்று பிரதமர் கார்னி கூறினார். கார்னி மற்றும் மாகாண மற்றும் பிராந்திய தலைவர்களுக்கு இடையேயான கூட்டம் எதிர்பார்த்ததை விட சுமார் 40 நிமிடங்கள் நீடித்தது. கனடாவின் நாடாளுமன்ற தேர்தல் அழைக்கப்படுவதற்கு 2 நாட்களுக்கு முன்னதாக இது நடந்துள்ளது. ட்ரம்பின் புண்ணியத்தில் கனேடியர்கள் இந்த ஆண்டு கனடா தினத்தில் புதிய மற்றும் தடையற்ற கனடாவை காணப்போகிறார்கள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வர்த்தக போர் கடந்த வாரம் அதிகரித்தது. அமெரிக்காவுக்குள் நுழையும் அனைத்து எஃகு மற்றும் அலுமினிய இறக்குமதிகள் மீது 25% விதித்தால் அமெரிக்க பொருட்கள் மீதான கனேடிய பதிலடியை திறம்பட இரட்டிப்பாக்க கனடா முடிவு செய்துள்ளது. கனடா அமெரிக்காவின் 51வது மாநிலமாக மாற வேண்டும் என்றும் ட்ரம்ப் பலமுறை பரிந்துரைத்துள்ளார். காரணம், கனடாவின் இயற்கை வளங்கள், கனிமங்கள், எண்ணெய், எரிவாயு, மரங்கள் மற்றும் முக்கியமாக தண்ணீர். அமெரிக்காவில் அடுத்த தசாப்தத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு வரலாம் என கணித்துள்ளார்கள்.
நீர்வளம் தேவையை விட பல மடங்கு அதிகமுள்ள நாடு கனடா. பரப்பளவில் அமெரிக்காவை விட பெரிய நாடு கனடா. ஆனால் சனத்தொகையை பார்த்தால் கனேடிய சனத்தொகையை விட அமெரிக்க சனத்தொகை 8 மடங்கு அதிகம். இதுவே டிரம்பின் 51வது மாநில ஆசையை இலகுவாக புரிய வைத்துவிடும். மாகாண முதலமைச்சர்களின் கூட்டத்திற்கு முன் கனேடிய பிரதமர் கார்னி தனது கருத்துக்களை கூறிய போது, இதற்கு முன்பு நாம் நினைத்து பார்க்காத விஷயங்களை நாம் இதுவரை இருந்திராத அதிவேகத்தில் செய்ய வேண்டும் என்று கூறினார். மாகாண முதலமைச்சர்களின் கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள புதிய நடவடிக்கைகள் மாகாணங்களுக்கு இடையே வேலை இழப்பு காப்பீட்டின் 1 வார காத்திருப்பு காலத்தை முடிவுக்கு கொண்டு வருவது, கார்ப்பரேட் வருமான வரி செலுத்துதல்கள், ஜிஎஸ்டி மற்றும் HST வரிப்பணம் அனுப்புதல் ஆகியவற்றை ஒத்திவைக்க கனேடிய வர்த்தகங்களை அனுமதிப்பது, பெரிய நிறுவன பொருளாதாரம் மற்றும் தேசிய பாதுகாப்பு வசதி என்ற ஒரு புதிய நிதி வசதியை அனைத்து மாகாணங்களும் பயன்படுத்துதல், முக்கிய திட்டங்களை விரைவுபடுத்த ஒரு சாளர அனுமதி செயல்முறையை செயற்படுத்துதல், உள்நாட்டு கடன் உத்தரவாதத்தை $10 பில்லியன் இரட்டிப்பாக்குதல், பிராந்திய அபிவிருத்தி நிறுவனங்களுக்கு அதிக நிதி வழங்குதல், மத்திய அரசின் நெறிமுறைப்படுத்தப்பட்ட தொழில்களுக்கான அனைத்து கட்டுப்பாட்டுகளையும் நீக்குதல். இந்த நடைமுறைகள் உடனடியாகவே கனடாவின் பொருளாதாரத்தின் அளவில் ஆண்டுக்கு $250 பில்லியன் அதிகரிக்கும். இது ஒவ்வொரு கனேடியருக்கும் ஆண்டுக்கு $6000 சமமானதாகும் என்று பிரதமர் கார்னி கூறினார். முதலமைச்சர்களின் கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர் மாநாட்டில் பேசிய ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக் ஃபோர்ட், அனைத்து மாகாண முதல்வர்கள் வர்த்தக தடைகளை நீக்குவது குறித்து உடன்பட்டுள்ளனர். அவரும் மத்திய அரசாங்கமும் மாகாணங்களுக்கு இடையிலான அனைத்து விதிமுறைகளையும் அகற்ற விரும்புவதாக கூறினார். நோவா ஸ்கோசியா மாகாணம் அனைத்து வர்த்தக தடைகளையும் நீக்குகிறது. நாங்கள் இதை நாடு முழுவதும் செய்யும் போது இறுதியில் அனைவரும் முன்னேறப் போகிறோம் என்றார். அனைத்து மாகாணங்களின் முதல்வர்களும் கப்பலில் ஏறுவதை தவிர வேறு வழியில்லை. கட்டாயப்படுத்தப்படவில்லை. ஆனால் அவர்களின் எல்லைக்குள் அல்லது அவர்களின் மாகாணத்திற்குள் இவ்வளவு அழுத்தம் இருக்கும். அந்த அணுகுமுறைக்கு அல்பர்டா மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித்தின் எதிர்ப்பு இருந்த போதிலும் அமெரிக்காவின் ஆற்றல் வரியை அதிகரிப்பது உட்பட அனைத்து விருப்பங்களும் அட்டவணையில் இருக்கும் என்று ஃபோர்ட் மீண்டும் கூறினார். அல்பர்டா மாகாணம்தான் அமெரிக்காவின் எண்ணெய் இறக்குமதியில் 90% எண்ணெயை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் கனேடிய மாகாணம். ஒன்டாரியோவின் சிறந்த நலனுக்காக யாருடன் இணைந்து பணியாற்றுவேன் என்று முதல்வர் ஃபோர்ட் வெள்ளிக்கிழமை மீண்டும் தெரிவித்தார். இதற்கு சான்றாக பிரதமர் கார்னிக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதற்கு முதல்வர் ஃபோர்ட் வெட்கப்படவில்லை. இருவரும் எதிரெதிர் கட்சிக்காரர்கள். இரு கட்சிகளும் அடுத்த சில வாரங்களில் நாடாளுமன்ற தேர்தலில் எதிரெதிராக மோதப் போகின்றன. கனடா அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் போது கார்னியை பிரதமராக பெற்றதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று முதல்வர் ஃபோர்ட் பிரெஞ்சு மொழியில் கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, கார்னியை பற்றி நான் பார்த்தறிந்தவற்றிலும் நாங்கள் நடத்திய உரையாடல்களிலிருந்தும் கனடா மீதான அவரது ஆர்வம் பிரகாசிக்கிறது, அவரது புத்திசாலித்தனம் பிரகாசிக்கிறது, செல்வாக்கு செலுத்தும் திறன் தெளிவாக உள்ளது. மேலும் அவர் டிரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் மிகவும் திறம்பட செயற்படுவார் என்று நான் நினைக்கிறேன் என்று அவர் கூறினார். டிரம்பின் அடாவடித்தனத்தை எதிர்கொள்ள இந்த ஒற்றுமைதான் தேவை. கனேடிய எதிர்காலம் பிரகாசமாக தெரிகிறது.